அவள் வந்து இல்லை, வெளியில் போயிருக்கா. எதிரில் தெரியுது இல்லையா, ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கா. இன்றைக்கி நாம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை தான் வந்து நாம் ஓப்பன் பண்ணி அவள் என்னென்னலாம் வச்சுருக்கா, எப்படி யூஸ் பண்ணுறா அப்படின்றத பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில், இந்த சேனலில் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வாய்ஸ் மட்டும்தான் கேட்க போகிறீங்க. என்னால் வந்து நடக்க முடியாது, ஆக்சிடெண்ட் வந்து ஆகிடுச்சு. அதனால் என்னுடைய வாய்ஸ் மட்டும் தான் வந்து சேனலில் வந்து நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வாங்கி வந்து 1 வாரம் வந்து ஆகுது. வாங்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அவள் வந்து இல்லை, வெளியில் போயிருக்கா. நானும் வந்து 1 வீக்காக வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து நான் பார்க்கல, திறந்து பார்க்கல. இப்போ தான் வந்து பார்க்க போகிறேன் உங்களோட சேர்ந்து. வாங்கினதோடு சரி, அவள் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கா. வாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஃபுல்லாக பார்க்கலாம். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து முகத்தை ஏன் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தோணலாம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ எஃபெக்ட் கொண்ட அந்த லைட்டிங் வசதிலாம் இல்லை. அதே மாதிரி எனக்கும் வந்து முகத்தை காட்டி வீடியோ பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இல்லை, அதாவது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் என்னுடைய வாய்ஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் நம்ம சேனலில் வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க, ஓகேவா? அதனால் என்னுடைய முகத்தை வந்து நம்ம சேனலில் நான் காட்ட போகிறது கிடையாது. இப்போது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஓப்பன் பண்ண போகிறேன். கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா பென்லாம் தெரியுது. கீழே வந்து நம்ம வீட்டு குட்டி வந்து கீழே குப்பையாக பண்ணியிருக்கான். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையும் ஒரு ஸ்டாண்டும் இருக்குது இல்லையா, அது வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட லைட்டை கனெக்ட் பண்ணுற இந்த ஒயர், இந்த சுவிட்சோட ஒயர் வந்து மேலே போகுது. அந்த ஒயர் வந்து ஒட்டலை, எதுவுமே இல்லை, ஒயர் மட்டும் போட்டு கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஒயருக்கு அது வந்து ஸ்லிப்பாகி கீழே விழக்கூடாதுன்றதுக்காக வெயிட்டுக்கு ஒரு ஸ்டேபிளுக்காக அந்த பொம்மையும் அந்த ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வச்சுருக்காங்க. தற்சமயத்துக்கு வச்ச அந்த பொருள் வந்து அப்படியே பர்மனெண்ட்டாக அப்படியே இருந்துடுச்சு. யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. ஒயர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்குது, எதுவும் ஒட்டலை, கிளிப் பண்ணல, எதுவும் பண்ணல. சரி, ஓகே. இப்போது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை நாம் ஓப்பன் பண்ணிடலாம். மிரரில் வந்து நான் தெரிவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாக்கரும் தெரியும், நான் வந்து இப்போதைக்கு வாக்கரில் தான் நடந்துகிட்ருக்கேன். சரி, ஓகே. இப்போது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஓப்பன் பண்ணலாம். என்னடா வரல, லாக் பண்ணி வச்சுருக்காளா? இதுக்கு ஒரு லாக் வேறு. ஓப்பன் ஆகிடுச்சு. வாங்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை பார்க்கலாம். இருட்டாக இருக்குது, ரொம்ப லைட் போட்டலாமா? ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறேன், ஒரே ஒரு நிமிஷம். வெளிச்சமாக இருக்குது, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. நான் வந்து இப்போது ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டுக்கிறேன். சரி, ஓகே. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொருள்லாம் இல்லைங்க. அங்கங்கே அந்தந்த செல்ஃபில் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வந்து வச்சுருக்கா. புதுசாக எதுவும் இருக்காது, எல்லோரும் யூஸ் பண்ணுற பொருள் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னர், அதாவது வந்து பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து இதில் வந்து வச்சுருக்கிறா. ஃபஸ்ட்டு பொருளே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பொம்மை ஒன்று வச்சுருக்கா. இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா டோரிமான் பொம்மை. ப்ரெஸ் பண்ணால் இது வந்து தலை வந்து சுத்தம், இந்த மாதிரி இந்த பொம்மை வந்து வச்சுருக்கிறா. அதோடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பாக்ஸு, அவள் யூஸ் பண்ணுற கண்ணாடி, ஒரு உண்டியல், இதில் வந்து மேலே ஒரு பென்னு, அதெல்லாம் வச்சு வச்சுருக்கா. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த ஸ்பாஞ்சு, மேக்கப் பண்ணுவாங்க இல்லையா ஸ்பாஞ்சு, அந்த ஸ்பாஞ்சு வந்து வச்சு வச்சுருக்கா. அவ்வளோதான், ஃபஸ்ட் ரேக் பொறுத்தளவு அவ்வளோதான். அதுக்கடுத்தது இந்த ரேக்கில் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு, அது ஜில்லட்டு ஷேவிங் க்ரீமு, ஷேவிங் க்ரீமு இங்கே வச்சு வச்சுருக்கா, என்னோடது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம்ஸு, கீழே வந்து அதே மாதிரி நிறையா பர்ஃப்யூமு. இதில் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டிலும் இருக்குது.
அதோட ஹேர் ஸ்ப்ரே இந்த மாதிரியான சில அப்புறம் அந்த ஃபேஷியல் பண்ணுற அந்த கிட்டு ஒரு சில எனக்கு தெரியாத ஒரு சில இதெல்லாம் வச்சுருக்கா. அதுக்கு அடுத்தது நெயில் பாலிஷு. இது வந்து நம்ம மேலேருந்து எடுத்தோம். இந்த நெயில் பாலிஷோட ஓகே. இதெல்லாம் எடுத்த இடத்துலயே வச்சிடும். அப்புறம் வந்தான்னு வச்சிங்களேன், உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அதாவது எந்த இடத்துல எப்படி எப்படியோ வச்சுருவோம். அப்புறம் ஏன் எடுத்தேன்னு கேட்பா. இதில் வந்து இது சின்னதாக ஏதோ ஒரு டப்பா ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து காசு வச்சுருக்கா. அவ்வளோதான். இந்த டப்பாவில் வந்து காது வடிகிற பட்ஸு இதுக்குள்ளே வந்து வேறு எதுவும் இல்லை. பின்னால் வந்து ஒரு சின்னதாக பர்ஸ் இருக்குது. இந்த பர்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இதுலேயே கொஞ்சம் சில்லற காசு வச்சு வச்சுருக்கா. அவ்வளோதான். மேடம் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் சாப்பிடுவாங்க. குழந்த இல்லையா, சாக்லேட் வந்து சாப்பிடுவாங்க. நிறைய சாக்லேட் சாப்பிடுவாங்க. இதில் வந்து சாப்பிடாம ஒரு சாக்லேட் வந்து மறந்துட்டாங்க போல். அதனால் இதில் வச்சு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். சில்லற காயினு. இது ஏதோ ஒரு பாக்ஸு. என்ன பாக்ஸு? ஓ, நெயில் ரிமூவர். அதாங்க, நெயில் பாலிஷு நெயில் ரிமூவர். அதை அழிக்கிறது வச்சுட்டு இதை அழிச்சிக்குது. சரி, ஓகே. இது ரெண்டும். அதுக்கடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு பொருள். என்னன்னு தெரியுதா? ஷார்ப்னர். நம்ம குட்டி அவர் எடுத்துன்னு வச்சு வச்சுருக்காரு. அவரும் வந்து இந்த கபோர்டை வந்து யூஸ் பண்ணார். அவருக்கு தேவையான பொருட்களை வந்து அவரும் வந்து கொண்டு வந்து வைப்பார் இதில். அதனால் அவருடைய பொருட்களும் வந்து இதில் இருக்கும். அங்கங்கே மேலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொம்மை இருந்தது. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக திருநூறு, குங்குமம், ஒரு பர்ஸு வந்து இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடி கடிக்கிற ஏதோ ஒரு ஸ்ப்ரே அவள் அடிப்பா, பார்த்துருக்குறேன். அதுக்கடுத்தது இது வந்து ஏதோ ஒரு சீரம் நினைக்கிறேன். இது வந்து நைட் க்ரீம், நைட்டில் யூஸ் பண்ணுற க்ரீமு. இதையும் அப்ளை பண்ணி பார்த்துட்டுருக்குறேன். இது வந்து மேக்கப் முன்னாடியோ எப்போயோ யூஸ் பண்ணுவான், தூங்கத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணுற ஒரு சீரமு. இது ஏதோ ஒரு ஸ்ப்ரே, டார்க் ஸ்பாட் ரிமூவர். ஏதோ டார்க் ஸ்பாட் ரிமூவராக என்னன்னு தெரியல. அவ்வளோதான். சீப்பெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கா. அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதாங்க. இந்த ரேக் எல்லாம் நம்ம முடிச்சாச்சு. எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ரேக் இருக்குது. இதில் வந்து ட்ரிம்மரு, ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ராடக்டோட கவரு, வளையல். இதில் என்னோடய ப்ராடக்ட் இந்த ஒரு ட்ரிம்மர் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இந்த மேலே இருக்கிற அந்த மொபைல் பாக்ஸோட இப்போ வாங்கின புது மொபைலோட பாக்ஸு பக்கத்தில் வந்து அந்த மாமா எர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட இது சோப்பு பாக்ஸு. அவ்வளோதான். என்னோடய ப்ராடக்ட் வந்து அந்த ட்ரிம்மர் மட்டும்தான். பார்த்துக்கோங்க, இவ்வளோ நேரம் நான் காமிச்ச பொருள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தை யூஸ் பண்ணுற பொருள் கூட 1, 2 நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ப்னரு, பொம்மைன்ட்டு. ஆனால் என்னுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ட்ரிம்மர் பாக்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. சோப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5, 6 சோப்பு இருக்கும் பொழுது அது ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கா, எதுக்குன்னு தெரியல. அதோட இந்த பக்கத்தில் ஒரு ரேக்கு இருக்கு இல்லையா, இந்த ரேக்கு இது வந்து குப்பை ரேக்கு. டஸ்ட்பினில் போட வேண்டியதை இது உள்ள போட்டு வச்சுருக்கா, தெரியுதா? எல்லாமே யூஸ் பண்ண ப்ராடக்டோட பாக்ஸு, கவரு எல்லாமே சந்தன பாக்ஸ் கவரு, ஏதோ பேப்பரு இதுதான் இருக்குது. இதெல்லாம் வந்து டஸ்ட்பினில் போடணும். இந்த ஒரு இது வந்து டஸ்ட்பினாக வந்து யூஸ் பண்ணிடுறாப்புல. அதோட உள்ளே வந்து அதான் எல்லாமே காலி பாக்ஸ் தான். ஏதோ 1, 2 வழியில் இருக்குது. அதுவும் யூஸ் பண்ணாத வழியில் தான் இருக்குது. மொத்தத்தில் இது வந்து டஸ்ட்பின் ரேக். அதுக்கு அடுத்தது கடைசியாக இந்த ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இல்லைங்க, இதுவும் குப்பைலாம் கிடையாது, குப்பை மாதிரி வச்சிருக்கிறா. இதில் வந்து யூஸ் பண்ண பொட்டு, அப்புறம் ஏதோ ஒரு லாக்மியில் ஏதோ பவுடரு. அதாவது இப்போ நம்ம அர்ஜென்ட்டில் கிளம்பி போகிறோன்னு வச்சிங்களேன் ஒரு இடத்துக்கு,
தேடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவ வந்து தேடுவா இதில. கர 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 கரன்னு வந்து கலருவா. தேடி எடுக்கும்போது இப்படி தான் ஆயிடும். ஒரு ட்ரா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாரி யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஆமான்னு சொல்லிட்டு கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொட்டு. உள்ள வந்து நம்ம இந்த பக்கம் குப்பையா பார்த்தோம்ல டஸ்ட்பின் ரேக்ல அந்த ப்ராடக்ட்டும் பவுடரு, லிப்ஸ்டிக்கு, அந்த மாரி தைல டப்பா, ரப்பர் பேண்டு, அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன்லாம் வச்சிருக்கிறா. இதெல்லாம் வந்து அவள் வந்து கலர் கலர் இது மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து ஏதோ பேகு பாக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கா. இந்த ரேக் ஒரு அளவுக்கு பரவாயில்லப்பா. பேக்கிங்காக வச்சுருக்கா, என்னன்னு தெரியல. இதெல்லாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல. எல்லாம் பெரிய பெரிய பாக்ஸு, அது மாதிரி எப்போனா இப்போ யூஸ் பண்ணுற பொருட்களை வந்து போட்டு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் அதில். அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் நாம் இந்த உண்டியை வந்து வடிக்கிறோம். எவ்வளோ இருக்கும், எவ்வளோ காசு வச்சுருப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.